ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிராப்தாயா சூர்பனக்யா மதன சலத்ருதேர் அர்த்தனைர் நிஸ்ஸகாத்மா. प्राप्ताया शूर्पणख्या मदनचलधृतेर् अर्तनैर्निस्सहात्मा. तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासा. तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासा. दृष्ट्वैनां हृष्टचित्तं करमभिपतितं दूषणं च त्रिमूर्धम्. दृष्ट्वैनां हृष्टचित्तं करमभिपतितं दूषणं च त्रिमूर्धम्. व्याहिंसीरा शरानभ्ययुधसमधिकां तत्क्षणा दक्षतोष्मा. व्याहिंसीराशरानभ्ययुधसमधिकां तत्क्षणा दक्षतोष्मा. प्राप्ताया शूर्पणख्या मदनचलधृतेर् अर्तनैर्निस्सहात्मा. तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासा. प्राप्ताया शूर्पणख्या मदनचलधृतेर् अर्तनैर्निस्सहात्मा. तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासा. दृष्ट्वैनां हृष्टचित्तं करमभिपतितं दूषणं च त्रिमूर्धम्. व्याहिंसीरा शरानभ्ययुधसमधिकां तत्क्षणा दक्षतोष्मा. दृष्ट्वैनां हृष्टचित्तं करमभिपतितं दूषणं च त्रिमूर्धम्. व्याहिंसीराशरानभ्ययुधसमधिकां तत्क्षणा दक्षतोष्मा. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மதன சலதிருத்தேகே, காமத்தால் அறிவிழந்து, பிராப்தாயாக, நீங்கள் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த, சூர்பனக்யா அர்த்தனைகி, சூர்பனகையோட வேண்டுதல்கள், நிஸ்ஸகாத்மா, அதை பொறுக்க முடியாதவராக நீங்கள், தாம் அவளை, சௌமித்ரோ விஸ்ருஜ்ய, லக்ஷ்மணனிடம் அனுப்பினீர்கள். தேன பிரபலதம ருஷா, லக்ஷ்மணனுக்கு மிக அதிகமான கோபம் வந்து, நிர்லூன நாசாம் ஏனாம், அவளுடைய மூக்கை அறுத்துவிட்டார். திருஷ்டுவா, இப்படி மூக்கறுக்கப்பட்ட அவளை கண்டு, ருஷ்ட சித்தம், சினம் பொங்கும் மனத்தனனாக, அபிபதிதம் கரம், எதிர்த்து வந்த கரனையும், தூஷணம் திரிமூர்த்தம் ச, தூஷணன் திரிசிரஸ் ஆகியோரையும், அயுத சமதிகான், 10,000க்கும் மேற்பட்ட ஆசரானபி அரக்கர்களையும், அக்ஷதோஷ்மா, குன்றாத பெருவீரத்துடன், தட்சணாத்து, அக்கணமே, வியாஹிம்சீகி, நீங்கள் அழித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். प्राप्ताया शूर्पणख्या मदनचलधृतेर् अर्तनैर्निस्सहात्मा. तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासा. दृष्ट्वैनां हृष्टचित्तं
त्रिमूर्तं करमभिपतितं दूषणञ्च त्रिमूर्धं व्याहिंसीरा शरानव्ययुधसमधिकां तत्क्षणा दक्षतोष्मा. பஞ்சவட்டியில் ராமரும் சீத்தையும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தபோது அங்கே சூர்பனகை வந்து சேர்ந்தாள். உங்கள் அழகில் மனதை பறிகொடுத்து காமத்தால் அறிவிழந்து உங்கள் அருகில் வந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி திரும்ப திரும்ப வேண்டினாள். இதனால் பொறுமை இழந்த நீங்கள் அவளை லக்ஷ்மணனிடம் அனுப்பினீர்கள். அவனோ அவளுடைய இந்த செயலால் மிகவும் கோபமடைந்து அவளுடைய மூக்கை அறுத்துவிட்டான். அவள் ஓடிச் சென்று தன் ஒன்றுவிட்ட சகோதரர்களான கரண், தூஷணன், திரிசிரஸ் ஆகியவர்களிடம் முறையிட்டாள். மிகவும் கோபத்துடன் இவர்கள் மூவரும் 10,000க்கு மேற்பட்ட அரக்கர்களுடன் உங்களை எதிர்த்து வந்தார்கள். நீங்கள் அவர்கள் எல்லாரையும் அந்த க்ஷணமே வதம் செய்துவிட்டீர்கள். இந்த இடத்துல பகவான அக்ஷதோஷ்மா, குறைவற்ற வீரம் உடையவரே என்று பட்டதிரிகள் பெருமைப்படுத்தி பேசுகிறார். வால்மீகி ராமாயணத்தில் 14,000 அரக்கர்கள் கரதூஷணர்களால் அனுப்பப்பட்டனர். ராமர் ஒருவராகவே அவர்கள் எல்லாரையும் சம்மோகனாஸ்திரத்தால் மாய்த்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.